ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 15வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகமா மத்திய நற்செய்தியிலிருந்தும் நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவிவிலியத்திலே முதன்முறை ஆண்டவருடைய பெயர் கேட்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் யார்? இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் உன்னை யார் அனுப்பினார்கள் என்று கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று மோசே முதன்முறையாக கடவுளுடைய பெயரை கேட்கிறார். ஆபிரகாம் கேட்கவில்லை, ஈசாக்கு கேட்கவில்லை, யாக்கோப்பு கேட்கவில்லை, ஆனால் மோசே கேட்கிறார். ஆண்டவரும் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே, இதுதான் என் தலைமுறை என்று ஆண்டவர் தன்னை அங்கே வெளிப்படையாக அறிமுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கடவுள் தன்னை வெளிப்படுத்துவது நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்மையே நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் யார் என்பது பல வேளையில் பலருக்கு தெரியாமல் மூடி மறைத்திருப்போம். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு வாழ்வாக இருக்கலாம். நமக்கு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார். அதனால் முடிந்தவரை எல்லாரோடும் இணக்கமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நம் ஆண்டவர் மக்களுடைய கண்ணீரையும் அவருடைய அவல குரலையும் கேட்டுதான் மோசேவை அங்கே அனுப்புகிறார். நம்முடைய கண்ணீரையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதனைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்ணீரும் நம்முடைய வேதனையும் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தால் அதிலிருந்து நம்மை மிகவும் எளிதாக அவர் மீட்டு விடுவார். அதனால் உண்மையான மக்களாக கடவுளுக்கு வாழ முயற்சி செய்வோம். இன்றைய காலகட்டத்திலே நாம் கடவுளுக்கும் உண்மையாக இருப்பதில்லை, நமக்கும் உண்மையாக இருப்பதில்லை, மற்றவர்களுக்கும் நாம் உண்மையாக இருப்பது கிடையாது. இது சாத்தானுடைய வாழ்வுக்கு சமமானது. நாம் சாத்தானுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதனால் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியது போல நாமும் நம்மை கடவுளுக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முயற்சி செய்வோம். என்ற நற்செய்தி வாசகத்திலே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். நம் வாழ்விலே பலவிதமான சுமைகள் நம்மிடம் இருக்கும். சிலருக்கு நோய் என்ற சுமை, சிலருக்கு கடன் என்ற சுமை, சிலருக்கு சொந்தங்கள் என்ற சுமை, சிலருக்கு பிள்ளைகள் இல்லை என்ற சுமை, சிலருக்கு நினைத்த காரியம் நடப்பதில்லை என்ற சுமை, சிலருக்கு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அது எப்படி தப்பிக்கலாம் என்று சுமை. ஏதோ ஒரு வகையில் ஒரு சுமை நம்மை ஆழ்த்தி கொண்டே இருக்கும். இந்த சுமை எல்லாம் நாம் கடவுளிடம் கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது நல்லதா தீயதா அதை கடவுள் பார்த்து கொள்வார். நம் மனதிலே இருக்கின்ற சுமைகளை கடவுளிடம் இறக்கி வைப்போம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே பலர் பல சுமைகளை தங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு அலைந்து தெரிந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் கடவுள் அன்போடு அழைக்கிறார். அவரிடம் வருவோம், நமது சுமையை அவரிடம் கொடுப்போம். அவர் அதை பெற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். இறைவனிடம் நாம் வந்து விட்டால், சரணாகதி ஆகிவிட்டால், நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க அவர் காலம் தாழ்த்த மாட்டார். அந்த வரம் கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.